ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டில் எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகி வர வரல வெயிட் பண்ணலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரணும். அதுக்காக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் கல்லுப்பு தான் சேர்க்க போகிறோம் வியூவர்ஸ். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி கட் பண்ணி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வியூவர்ஸ். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சு வெண்டைக்காயுமே சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். வெண்டைக்காயோட குழப்பழப்பு போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். மூடி போடாமல் தான் இதை வேக வைக்கணும். வெண்டைக்காயில் இருக்க குழப்பெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறா சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எறாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுடைய எறா காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நாங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம் குழம்பு கலருக்காக. இப்போது வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணிலாம் சுண்டி குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்மளுடைய இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ்.